28 வயசான கிரேஸ் மெல்லன் இங்கிலாந்தில் வசிச்சுட்டு வராங்க. அங்கேருந்து ஒரு சோலோ ட்ரிப் போகலான்னு உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நியூசிலாண்டுக்கு போகிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போகுது, நல்லா சுற்றி பார்க்குறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வராங்க. அது மட்டும் பண்ணாமல் டிண்டர் ஆப் மூலிமா ஜெஸ்ஸின்ற ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு முடிவு, அவங்க உயிரையே வாங்கணும், அவங்க கனவுகளை நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. டிசம்பர் 1, 2018 சாயங்காலம் ஒரு 5:30 மணி இருக்கும். கிரேஸ் அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல்லேருந்து ஜெஸ்ஸியை மீட் பண்ணலான்னு கிளம்புறாங்க. ஆனால் ஜெஸ்ஸி முன்னாடியே ஒரு பாரில் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு கிரேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். முதல்ல 2 பேரும் பப்ளிக் பிளேஸில் தான் மீட் பண்ணுறாங்க. பப்ளிக்கில் மீட் பண்ணுறது கிரேஸ்க்கு வந்து பயமாங்க இல்லை, பையன் ரொம்ப டீசென்ட்டு, நம்ம டைப் அப்படின்னு நம்புகிறான். ஆனால் அது அவங்க பண்ண பெரிய தப்பு. பப்ளிக்கில் நல்லா பேசினவன் தனிமையில் எப்படி இருப்பான்ட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. 2 பேரும் அடுத்த 2-3 பக்கம் போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. நைட்டு 8:54 அந்த டைமில் கிரேஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த ரேட்டிங் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, எங்களோட ஒய்ஃப் செம்மையாக செட் ஆகுது அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த மெசேஜ் தான் அவங்க அவங்க உயிரோடு அனுப்பின கடைசி மெசேஜ். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜெஸ்ஸியோட ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் தான் கிரேஸோட பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு எல்லாரும் கிரேஸ்க்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க ஃபோன்லேருந்து ஒரு ரிப்ளை கூட வரல. ஏன் தெரியுமா? நான் முதல் நாளே ஜெஸ்ஸி கிரேஸோட கழுத்தை கொடூரமாக நெரிச்சு போன்னு இருக்கான். காலையில் 8 மணிக்கு ஜெஸ்ஸி தனியாக லிஃப்ட்டில் வரது ரெக்கார்ட் ஆகுது. நேராக கடைக்கு போய் ஒரு பெரிய சூட்கேஸ் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில கிளீனிங் ப்ராடக்ட்ஸும் சேர்த்து வாங்குகிறோம். ஜெஸ்ஸியோட பாடியை அந்த சூட்கேஸ்குள்ளே வச்சு எப்படி இந்த கொலையிலேருந்து தப்பிக்கலான்னு யோசிக்கிறோம். இந்த கேஸில் எல்லாரையும் ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? ரூமில் கிரேஸோட டெட் பாடி ஒரு சூட்கேஸில் இருக்குது. ஜெஸ்ஸி கூலாக டிண்டரில் இன்னொரு பொண்ணு கூட சாட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று கிரேஸ் கூட பேசும்போது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோம் அதே ட்ரெஸ் தான் போட்டு இந்த பொண்ணையும் மீட் பண்ண போயிருந்தோம். அந்த பொண்ணுக்கிட்ட கேஷுவலாக ஒரு டெட் பாடி சூட்கேஸில் என் ரூம்குள்ளே இருக்குது, அது எப்படி மறைக்கணும்னு தெரிலன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு அந்த பொண்ணு ஏதோ தப்பாக தெரியுது ஃபீல் பண்ணி உடனே அங்கேருந்து அவங்ககிட்ட எப்படியோ தப்பிச்சு போகிறான். அவங்க மட்டும் அன்றைக்கி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகலன்னா கிரேஸ் மாதிரியே இவங்களையும் ஒரு வழியாக அவன் கொண்டு இருப்பான். அப்புறம் ஜெஸ்ஸி ஒரு வாடகைக்காரை புக் பண்ணுறான். கிரேஸ் இருக்கிற சுக்கேஸ் அந்த வாடகைக்காரில் வச்சு சிட்டிக்கு வெளியில் இருக்கிற காட்டு பகுதிக்கு போகிறோம். அங்கே ஒரு குழி தோண்டி சுக்கேஸ் அதுக்குள்ளே புதைச்சிட்டு எந்த தடையும் இல்லாமல் அந்த காரை வாட்டர் வாஷ் பண்ணுறோம். இதில் கொடுமை என்னென்னா, அந்த சூட்கேஸு, கிளீனிங் பொருட்கள், அப்புறம் அந்த காரோட வாடகை காசு எல்லாத்துக்கும் கிரேஸோட கிரெடிட் கார்டை தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். கிரேஸ் கிட்டேருந்து எந்த பதிலும் வராதனால அவங்க வீட்டில் சந்தேகப்பட்டு கிரேஸை காணணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா நியூசிலாந்துக்கே வராரு. வந்து இங்கே இருக்கிற மீடியாலெலாம் கண்ணீர் விட்டு கதறி என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கெஞ்சி கேட்குறாரு. போலீஸ் ரொம்ப தூதுரியமாக இந்த கேஸை எடுக்கிறாங்க. இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுறாங்க. கடைசியாக ஜெஸ்ஸி தான் கிரேஸ் கூட இருந்திருக்கான்னு சிசிடிவியில் பார்த்து உடனே அவனை தேடி அவன் இருக்கிற ஹோட்டலுக்கே போகிறாங்க. போலீஸ் வரதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து எப்படியோ தப்பிக்க முயற்சிக்கிறான். ஆனால் போலீஸ் அவனை ஓட விடாமல் அவனை அமுக்கி பிடிக்கிறாங்க. ஸ்டேஷனில் உட்காந்துட்டு ஜெஸ்ஸி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நெஞ்சங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணோம், அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு போய் சொன்னோம். சிசிடிவி காமிச்சதும் ஆமாம் நாங்கள் ரூமுக்கு போனோம், அவள் தான் 50 Shades of Grey மூவியில் வர மாதிரி ட்ரை பண்ணலான்னு என்னை தொல்லை பண்ணான். நாங்களும் ட்ரை பண்ணோம். அதில் அவள் கழுத்து நெரிக்கும் போது ஆக்சிடெண்ட்டாக அவள் இறந்துட்டா அப்படின்னு போய் சொன்னான். ஆனால் போலீஸ் அவனை சும்மா விடல. அவன் கூகுளில் பாடி எப்படி மாறிக்கிறது, கிளீனிங் பொருட்கள் வாங்கினது, கார் வாடகை, சூட்கேஸ், அந்த எல்லா எவிடன்ஸும் அவனை காட்டி கொடுத்துருச்சு. எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் உங்களையும் என்னையும் மாதிரி இந்த சமூகத்தில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் எப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை செய்கிற அளவுக்கு போக முடிஞ்சுது? அதுக்கு என்ன காரணம்னு தேடி பார்க்கணும்னு தோணுச்சு. அதை தேடி பார்க்கும்போது தான் அதுக்கான விடையும் கிடச்சிது. இந்த கொலையில் மாட்டிக்கிற ஜெஸ்ஸி ஒரு சாதாரணமாக ஒரு நாளில் கொலையிலேயே மாறினதில்லை. அவனோட கடந்த காலத்தை தோண்டி பார்க்கும்போது சில உண்மைகள் வெளியாச்சு. நியூசிலாண்டு உள்ள வெல்லிங்டன் என்ற ஒரு மாவட்டத்தில் பிறந்திருக்கான். அவனுக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் வாங்கி பிறந்துட்டாங்க. அவன் அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சரியான அரவணைப்போ வழிகாட்டுதலோ கிடைக்கல. இதனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு நிலையற்ற மனநிலையில் தான் அவன் வளர்ந்தான்.
இவனை பற்றி இவன் கூட படித்தவங்க வேலை செஞ்சவங்க சொன்னது என்னன்னா, அவன் சரியான பொய்க்காரன். தன்னை ஒரு பெரிய பணக்காரன் மாதிரியும் பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிற மாதிரியும், ஏன் சில நேரத்தில் கேன்சர் வந்து பிரச்சனை மாதிரியும் போய் சொல்லுவானோ. மற்றவங்களோட அனுதாபத்தையும் கவனத்தையும் ஈர்ப்பதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் இவன் போய் சொல்லுவானோ. ரேஸ் அவன் மீட் பண்ண நேரத்தில் அவனுக்கு எந்த ஒரு நிரந்தரமான வேலையும் இல்லை. அவன் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் கூட அவன் அப்பப்போ செய்கிற சின்ன சின்ன வேலையில் கிடைச்ச காசை வச்சு தான் அவன் தங்கிட்டு இருந்தான். ஆனால் டிண்டர் ஆப்பில் தன்னை ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய பெரிய ஆள் மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தான். இவனுக்கு ஆன்லைன் டேட்டிங் ஆப் ஒரு போதை மாதிரி. குறிப்பாக டிண்டர் யூஸ் பண்ணி தினம் பல பெண்களை மீட் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுருந்தான். பொண்ணுங்கிட்ட ரொம்ப டீசெண்டாகவும் அக்கறையாகவும் பல ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்கள மழட்டி நடித்து அவங்கள நம்ப வச்சு அவங்கள ரூமுக்கு கூப்பிட்டு போவானோ. ரூமுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்களோட உண்மையான முகத்தை காட்டுவான். போலீஸ் விசாரணையில் கிரேஸ் மாதிரி இவன் பல பெண்களை துன்புறுத்திருக்கான். ஒரு பொண்ணை ரூமுக்கு கூப்பிட்டு போய் கத்தி காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். இன்னொரு பொண்ணை டேட்டிங் கூட்டிகிட்டு போய் அவங்கள முரட்டுத்தனமாக தாக்கி மூச்சு திணற வச்சுருக்கான். இந்த பொண்ணுங்க பயந்து போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டதுனால தான் இவன் இன்னும் தைரியமாக பல பெண்களை உன்னை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருந்தானா. அதே தைரியம் தான் கிரேஸை கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கு. இந்த வழக்கோட மொத்த விசாரணையும் ஜெஸ்ஸியோட முகத்தில் சின்ன குற்ற உணர்ச்சியோ சோகமோ இல்லை. கிரேஸை கொண்ட உடனே அடுத்த பெண்ணை டேட்டிங் கூட்டிகிட்டு போனது, பாடியை மறைச்சது, கிரேஸோட ஏடிஎம் கார்டையை யூஸ் பண்ணது எல்லாமே அவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய சைக்கத்தனம் ஒழிஞ்சிருக்குன்னு காட்டுது. இந்த கேஸில் எல்லா மனசுலையும் வர முதல் கேள்வி, கிரேஸை ஏன் அவன் கொலை பண்ணான்? இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று அவனே சொன்னது, அது போய் 50 Shades கிரியேட்டில் மூவியில் வர மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம், அதில் ஆக்சிடெண்ட்டாக இருந்துட்டா அப்படின்னு சொன்னான். அவன் பண்ணது மர்டர். அவங்க சாகிற வரைக்கும் வயிற்று பிடிச்சிருக்கான். கொலை செஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு சாதாரண மனுஷனும் பயத்தில் உடஞ்சிருக்கான். ஆனால் ஜெஸ்ஸி என்ன பண்ண தெரியுமா? இறந்துக்கிற கிரேஸோட பாடியை அவங்க நிர்வாணமான குளத்தில் பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்திருக்கான். இதெல்லாம் ஒரு கொடூரமான சைக்கோபாத்தினால தான் செய்ய முடியும். ஃபைனலாக கோர்ட்டில் அவனோட பொய்கள் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிது. February 21, 2020 அன்னைக்கு ஜெஸ்ஸி செஞ்ச கொலை குற்றத்துக்காக அவனுக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் 2 பொண்ணுங்களை தாக்கியதுக்காக எக்ஸ்ட்ராவாக 11 வருஷம் தண்டனை கிடச்சிது. ஜெஸ்ஸிக்கு கிரேஸ் மேலே எந்த ஒரு தனிப்பட்ட பகையும் இல்லை. அவன் ஜஸ்ட் ஒரு சீரியல் பிரிடேட்டர். அவனுக்கு பெண்களை துன்புறுத்துறதுனால, அவங்கள வன்முறையாக கையாளுறதுனால அவனுக்கு ஒரு வக்கர புத்தி இருக்குது. இதுக்காக அவன் டிண்டர் ஆப்பில் ஈஸியாக கிடைக்கிற பொண்ணுங்களை டார்கெட் பண்ணியிருக்கான். இந்த சம்பவம் வெறும் நியூஸ் கிடையாது. இது ஆன்லைனில் ஆப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு அலாட். ஏன்னா நிறைய பேர் நேரில் மீட் பண்ண போய் வாழ்க்கையாக இருந்திருக்காங்க. இன்டர்நெட்டில் அழகாக டீசெண்டாக பேசுகிற முகம் தெரியாத ஒருத்தரை பிளைண்டாக நம்பி போகிறது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு கிரேஸோட இந்த சோகமான கதை நம்மளுக்கு உணர்த்துது.